preached again in the blessed name of our Lord and Savior Jesus Christ. மறுபடியும் ஒரு விசை கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரட்சகராக இருக்கிற அவருடைய நாமத்தினாலே உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களை I'm so glad to have my akka and my mama here. என்னுடைய அக்கா அவங்களுடைய வீட்டார் மாமா அவங்க ரெண்டு பேரும் இங்க இருக்கிறபடியால் நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். They have done a lot of ministry in this trip. இந்த தடவை நிறைய ஊழியத்தை அவர்கள் செய்துட்டு வந்திருக்கிறார்கள். They are extremely tired. அவர்கள் மிகவும் களைப்படைந்தவர்களாக இருக்கிறார்கள். Preaching, serving the Lord in various towns and cities, flying here and there. But the Lord's name is glorified through them. ஆனா விஷயம் என்ன தெரியுங்களா? கர்த்தருடைய நாமம் அவர்கள் மூலமா மகிமைப்பட்டது. Excellent ministry they are doing. ரொம்ப பிரமாதமான ஒரு ஊழியங்களை நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் கொடுத்த அந்த மகிமையான ஊழியங்களுக்காக நல்ல கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. நம்ம எல்லாம் ஒரே இடத்துல இருக்கிறோம், ஆனா அவங்க உலகம் முழுவதும் கர்த்தர் அவங்களை சுமந்து கொண்டு போகிறார். ஹalleluya ஹalleluya. I like my sister to greet the church. இந்த காலை வேளையில நான் 3 விதமான புயல் காத்தை பத்தி பேச போறேன். நிறைய முறை நம்ம வாழ்க்கையில புயல் காத்து அடிக்குது, பயங்கரமா அடிக்குது. நல்ல நாளும் இருக்கு, வெயில் உள்ள நாளும் இருக்கு, புயல் அடிக்கிற நாட்களும் உண்டு. சரி, அப்போ நம்ம வாழ்க்கையில வெயில் அடிக்கும் போதே புயல் காத்துக்காக நம்மளை ஆயத்தப்படுத்தி கொள்ள வேணும். 3 விதமான புயலை குறித்து இந்த காலையில நான் பேச போகிறேன். அந்த புயல் காத்து நம்ம வாழ்க்கையில வரும் பொழுது பல காரியங்களுக்காக வருகிறது. ஆனா அந்த புயல் காத்துல எதுக்காக ஆண்டவரே இந்த புயல் காற்று என் வாழ்க்கையில வந்துச்சு நம்ம அறிஞ்சோம்னா, நம்ம அந்த புயல் காற்று வழியாக we can go from glory to glory to glory. மகிமையிலிருந்து நம்ம போக முடியும். ஒரு நிமிஷம் ஜெபிக்கலாம். அந்த காலை வேளை ஆவியானவரை நம்ம வரவேற்கலாம். ஆவியானவரே, இந்த காலை வேளை இந்த ஆராதனை இந்த கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்க மத்தியில நீங்க அசைவாட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களோடு உலாவ விரும்புகிற தேவனே, எங்களோடு வசிக்க வேண்டும் என்று விரும்புகிற தேவனே, எங்க இருதயத்தை நீங்க பரிசுத்தப்படுத்துங்க. இந்த காலை வேளையில உங்களுடைய பிரசன்னத்தெல்லாம் நிரப்பும்படிக்கு ஆண்டவர் எங்க இருதயத்தை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. எங்க மைண்டை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. சுத்திகரிப்பு தேவை ஆண்டவர். எங்க வாழ்க்கையில, எங்க குடும்பங்கள்ல, எங்க சபைகளில் ஆண்டவரே, ஆண்டோடைய ராஜ்யத்தின் மத்தியில வாழ்கிற ஜனங்கள் மத்தியில ஆண்டவரே ஒரு சுத்திகரிப்பை நீங்க ஊற்றுபடி ஜெபிக்கிறோம். அந்த காலை வேளையில கர்த்தர் எங்களோடு பேசுவீராக. நாங்கள் சிறுக வேணும் ஆண்டவரே, நீர் பெருக வேணும், நீர் பெருக வேணும், நீர் பெருக வேணும். ஜனங்கள் உண்மை காண வேணும். உங்களுடைய வார்த்தையை கேட்கும்படி ஜெபிக்கிறோம். அந்த காலவேளை முற்றிலுமா அப்படியே சமத்துல போய் கொடுக்கிறோம். உண்மை கேட்டுதிக்கிற மகிமை இயேசு மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். 3 விதமான புயல் காற்றுகள். 1வது புயல் காத்து ஜோனா 1ஆம் அதிகாரம் 2வது வசனம். வேதவசனம் சொல்லுகிறது, ஆண்டுடைய பிரசன்னத்தை விட்டு ஜோனா ஓடி போனோம். என் வாழ்க்கையை மாற்றி அமைத்த ஒரு வசனம் உண்டு. ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்றவங்களாம் பரலோகத்துக்கு போக மாட்டாங்களாம். அவருடைய சித்தத்தை செய்யறவங்க மாத்திரம் தான் பரலோகத்துக்கு போகலாம். பிரியமான இந்த காலை வேளையில நீங்க எவ்வளோ நல்ல வேலை செய்றீங்களோ, நீங்க எவ்வளோ பரிசுத்தமா வாழ்றீங்களோ, எவ்வளோ ஃபாஸ்டிங் எடுக்கிறீங்களோ, எவ்வளோ கடவுளுக்கு வந்து பெருசு கிடையாது. ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை நான் செய்கிறேன்னா. இந்த உலகத்துல நீங்க என்ன படைச்சிருக்கீங்க, என்னுடைய நோக்கம் என்ன? Where is my part in the big picture of your plan in my life? நம்ம எப்போதுமே நான் லீடரா இருக்கணும், நான் பெருசா இருக்கணும், எல்லாரும் என்ன பார்க்கணும் அப்படி நம்ம நினைச்சோம்னா ஆண்டோடைய பர்பஸை மிஸ் பண்ணிடுவோம். கர்த்தர் எல்லாரும் தேவை. நம்ம எல்லாம் சேர்ந்து, நேஹமியா சொல்றாரு, வாருங்கள் சேர்ந்து ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டுவோம். அந்த ஆண்டோடைய டிசைபிள்ஸ் எல்லாம் இயேசுவை பார்த்து சொல்லும்போது, இயேசுவை உயிர்த்தெழுந்த போகும்பொழுது டிசைபிள்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஆண்டவரே, எங்களை விட்டுட்டு போறீங்களே, என்ன நடக்கும்? அப்ப இயேசுவை சொல்றாரு, நீங்க எல்லாம் மேல் அறையில ஒரு மனதோடு எதிர்பார்ப்போடு என்னுடைய முகத்தை நீங்க பார்த்தீங்கன்னா வாக்குத்தம் பண்ணின ஆசீர்வாதத்தை உங்க மேல ஊற்றுவேன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஒரு மனதோடு எதிர்பார்ப்போடு. அதனால்தான் இன்னைக்கு பிசாசு அவ்வளவு ஊழியங்களை அட்டாக் பண்றான், அவ்வளவு ஊழியக்காரங்களை அட்டாக் பண்றான், அவ்வளவு குடும்பங்களை அட்டாக் பண்றான். நம்ம குடும்பங்கள்ல பார்க்கும்போது சமாதானம் இல்லை, பெரிய வீடு சந்தோஷம் இல்லை, பெரிய பெட்டு தூக்கம் இல்லை, நிறைய சாப்பாடு இருக்கு, சாப்பிடவே முடியாது, டயட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். வடை சாப்பிட முடியாது, கேசரி சாப்பிட முடியல, ஜிலேபி சாப்பிட முடியல, எப்போ பார்த்தாலும் ஐயோ சக்கரை சுகர் வந்துடும், ஐயோ வடை சாப்பிட்டா வெயிட்டு போட்டுரும், இப்படியே சாப்பாடு இருந்தாலும் சாப்பிட முடியல. ஆனால் ஆண்டவர் திரும்ப சொல்றாரு, ஆசீர்வாதத்தோட நான் வேதனையை கூட்ட மாட்டேன். ஆண்டோடைய சித்தத்துக்குள்ள உங்களுக்கு பாதுகாப்பு வேணுமா? ஆண்டவர் சொல்றாரு சக்கரையா 2:5, உன்னை சுத்தி அக்கினி மதிலுமா இருந்து உன் மத்தியில என் மகிமையை நான் வெளிப்படுத்துவேன் சொல்றாரு. உங்களுக்கு சாப்பாடு வேணுமா, ப்ரொவிஷன் வேணுமா? ஆண்டவர் சொல்றாரு, பிசாசு
கள்ளமும் கொல்லவும் வர்றான். நான் எதுக்கு வந்தேன்? ஜீவன் தரவும் ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்திருக்கேன். பெரிய பாருங்களே, ஆண்டுடைய சித்தத்துக்குள்ள கர்த்தர் உங்களை எதுக்கு அழைச்சாரோ அவ்வளவு தேவையை சந்திக்கும்படி ஆண்டுடைய சித்தத்துல ப்ரொவிஷன் இருக்கு. ஆனா அந்த ப்ரொவிஷன் நம்ம டேப் பண்ணோம்னா ஆண்டவரோட பார்ட்னர்ஷிப் பண்ண வேணும். அப்பேற்பட்ட இயேசு சுவாமியா இருந்தா கூட இந்த உலகத்துல அவரை வழிகாட்டியா காட்டும்படிக்கு ஒரு ஆளு தேவை. அதனாலதான் மரியாள் பிரெக்னண்டா இருக்கும்போது எலிசபெத் வீட்டுக்கு போறாங்க. இயேசு சுவாமிய முதல்ல இந்த உலகத்துல ஆண்டவர்னு சொல்லி அறிஞ்சது யாரு தெரியுமா? சொல்லுங்க. யாரு ரெகக்னைஸ் பண்ணா தெரியுமா? இயேசு சாமிய வாட்டி யார் ரெகக்னைஸ் பண்ணா? இதுதான் இயேசு சுவாமி. சொல்லுங்க, யாரு சொன்னா? கேள்வி கேட்கிறேன் அவங்க கிட்ட. இதுதான் இயேசு சுவாமின்னு சொல்லி கண்டுபிடிச்சது யாரு? தேவதூதர்களா? மரியாளா? யாரு தெரியுமா? எலிசபெத் வயிற்றுல இருந்த பிறக்காத ஒரு குழந்தை. அதுதான் முதல்ல இயேசு சுவாமி இந்த உலகத்துல வெல்கம் பண்ண ஆளு. மரியாள் இயேசு சுவாமியை சுமந்து எலிசபெத் கிட்ட போன உடனே எலிசபெத் வயிற்றுக்குள்ள அந்த குழந்தை துள்ளிச்சு. It was an unborn baby that recognized Jesus as the Lord and Savior because of the anointing of the Holy Ghost. அதுதான் உங்க வாழ்க்கையில கூட, என் வாழ்க்கையில கூட கர்த்தர் நம்மளை ஒரு காரியம் அழைக்கும் போது உங்களுக்கு என்ன டிவைன் கனெக்ஷன்ஸ் உண்டு. அந்த டிவைன் கனெக்ஷன்ஸை நீங்க பார்க்கும்போது நீங்க பிரெக்னெண்டா இருக்கிற ட்ரீமும் அவங்களுடைய ட்ரீமும் அப்படியே கனெக்ட் ஆகும். நிறைய வாட்டி பிசாசு என்ன பண்ணுவான், அப்படி கனெக்ட் ஆக கூடாதுன்னு சொல்றதுக்கு நடுவில் கொண்டு வந்து டிவிஷன்ஸை கொண்டு வருவான். பாருங்க, யோவான் ஸ்நாபகன் வளர்ந்து அவனுக்கு இருந்த ஒரே ஒரு பர்பஸ், ஏசாமிக்கு வழிகாட்டியா இருந்தான். அப்போ எல்லாரும் யோவான் ஸ்நாபகத்தை பார்த்து அவருடைய மிரக்கல்ஸை பார்த்து கேட்குறாங்க, நீ தான் ஜீசஸா? அப்ப அவன் சொல்றான், இல்லைங்க நான் இல்லை, எனக்கு பின்னால ஒருத்தர் வருவாரு, நான் தண்ணினால தான் ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், ஆனா எனக்கு பின்னால ஒருத்தர் வருவாரு, அவரு ஆவியினாலும் ஜலத்தினாலும் அக்கினினாலும் உங்களை அபிஷேகிப்பாரு. பாருங்க, அவர் யார் என்று அவர் அறிந்தாரு, அவருடைய பர்பஸ் அறிந்தாரு. அந்த பர்பஸ்ல, அந்த குறிக்கோள்ல அவர் மனரம்யமா இருந்தார். மனரம்யமா இருந்தார். என் நினைச்ச ஊழி எனக்கு தெரியும், என்னோட டைம் எனக்கு தெரியும், இடம் எனக்கு தெரியும், என் பர்பஸ் எனக்கு தெரியும். ஏன்னா ஜீசஸ் வரத்துக்கு முன்னாடி அவருக்கு பெரிய ஊழியம் இருந்துச்சு. என்னைக்கு இயேசு சுவாமியை ஞானஸ்தானம் கொடுத்தாரோ அன்னையோட அவர் சர்ச்சு எம்டி ஆயிடுச்சு. எல்லாரும் அவரை விட்டுட்டு போயிட்டாங்க ஏசாமி பின்னாடி. அப்போ அவங்க சர்ச்சில் இருக்கிற டீக்கன்ஸ் எல்லாம் கேட்கறாங்க, யோ என்னாச்சு, உன் சொந்தக்காரன் வந்தா அவ்வளோ ஆளையும் தூக்கிட்டு போயிட்டான், இப்போ நீ என்ன பண்ண போற ஊழியம்? அவர் என்ன தெரியுமா சொன்னாரு, நான் சிறுக வேணும், அவர் பெருக வேணும். பாருங்க பெரியமார்களே, அந்த நேரத்துல யோவான் ஸ்நாபகன் சண்டை போட்டிருந்தாருன்னா இயேசு சுவாமியால ஊழியம் செஞ்சிருக்க முடியாது. நம் யார் என்று அறிய வேணும், நம்மளுடைய பர்பஸ் அறிய வேணும், எதற்காக கர்த்தர் கூப்பிட்டார் அறிய வேணும். இயேசு சுவாமி ஊழியம் தொடங்கின பிறகு அப்படியே ஜான் த பேப்டிஸ்ட் ஊழியம் கீழே போய் அவர் ஜெயிலுக்கு போய் அவர் இந்த உலகத்திலே பைபிளை நீங்க படிக்கும்போது முதலாவது ஆளு 30 தேவனை பார்த்தவர் யோவான் ஸ்நாபகன். ஜான் த பேப்டிஸ்ட் ஜீசஸ் டிசைபிள் பேப்டிசம் கொடுக்கும்போது ஹெவன்ஸ் திறந்துச்சு. பிதாவுடைய குரலை கேட்டாரு, என்னுடைய பிரியமான மகன். ரெண்டாவது புறாவை பார்த்தாரு, ஆவியானவரை பார்த்தாரு. மூணாவது இயேசு சுவாமியை பார்க்கிறார். ஜெனசிஸ்ல இருந்து ரெவலேஷன் வரைக்கும், ஆதி ஆமத்துல இருந்து ரெவலேஷன் வரைக்கும் பைபிள் பேசுகிற ஒரே மனிதர் 3 பேரையும் பார்த்தது யோவான் ஸ்நாபகன். John the Baptist saw the heavens open. He saw the Father, Son and the Holy Spirit in action in the baptism of Jesus. ஆனாலும் அவர் சிறையில கொண்டு போய் போட்டப்போ அவர் டிசைபிள்ஸ் அனுப்பி ஒரு क्वेश्चन கேட்கிறாரு, நீதானா இல்ல வேற யாரோ ஒருத்தருக்காக நாங்க வெயிட் பண்ணணுமா? எப்படிங்க, நீ ஹெவனை பார்த்த, பிதாவுடைய குரல்ல கேட்ட, ஆவியானோட அபிஷேகத்தை பார்த்த, இயேசுவை பார்த்து நீ சொன்ன, இதோ இந்த உலகத்தினுடைய பாவங்களை போக்குவதற்காக வந்த தேவ ஆட்டுக்குட்டின்னு சொன்ன. இவ்வளவு ரெவலேஷன் உனக்கு இருந்துச்சு. ஆனா சிறைசாலையில போன பிறகு, தனி ஆன பிறகு, என் வாழ்க்கையை இவ்வளவுதான் நினைச்ச பிறகு, என் வாழ்க்கையில நான் எவ்வளவு ஊழியம் செஞ்சிருக்கேன், நல்லது செஞ்சு நான் சிறையில உட்காந்துருக்கேனே. நிறைய வாட்டி நம்ம தப்பு செஞ்சு சிறையில இருந்தா சொல்லலாம், பட்ட பாவத்துக்கு அனுபவிக்கிறேன். ஆனா நீ ஒரு தப்புமே செய்யாம நீ சிறைசாலையில தனியா இருக்கும்போது நீ நினைக்கிற தாட்ஸ் என்ன? ஐயோ இவ்வளவுதானா வாழ்க்கை,
எவ்வளோ நான் ஊழியம் செஞ்சேன், எவ்வளோ கஷ்டப்பட்டேன். இயேசு சுவாமியை விட ஜான் த பேப்டிஸ்ட் கடினமான வாழ்க்கை. ஏன் தெரியுமா? ஏசாமி கல்யாணத்துக்கு போனாரு, டிசைபிள்ஸ் இருந்தாங்க, சாப்பிட்டாங்க, ஜாலியா இருந்தாங்க, ஊழியம் செஞ்சாங்க. அந்த ஜான் த பேப்டிஸ்ட் கேமலுடைய முடியில தான் துணி போட்டிருந்தாரு. அவர் சாப்பிட்டதெல்லாம் தேன் அண்ட் லோகஸ்ட், அந்த பூச்சியும் தேனும் தான் சாப்பிட்டாரு. அப்போ அவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணி அவங்க அப்பா பாஸ்டர், பிரதான ஆசிரியர், ஒரு டிவைன், எப்படி ஏசுவாமிக்கு ஏஞ்சல் வந்து மேரிட்ட சொல்லுச்சோ அதே மாதிரிதான் ஜான் கிட்ட வந்து ஏஞ்சல் சொல்லுச்சு, உனக்கு ஒரு பிள்ளை பிறக்கும். ஜக்கரியா கேட்ட, உனக்கு ஒரு பிள்ளை பிறக்கும், அவனுடைய பேரை யோவான் என்று பேரிடுவாயாக. எவ்ரிதிங் had similarities between John the Baptist and Jesus. ஆனாலும் அந்த சிறைசாலையில் உட்கார்ந்து இருக்கும் போது இவர் தானா, இல்ல நம்ம தப்பு பண்ணிட்டோமா, தெரியாத ஆளுக்கு ஊழியத்தை கொடுத்துட்டோமா, எப்படிங்க? முதலாவது இயேசுவாமியும் ஜான் த பேப்டிஸ்டும் ரிலேஷன்ஸ், கசின், மாமா பிள்ளைங்க, அத்தை பிள்ளைங்க. அப்போ குழந்தையிலேருந்தே தெரியும். ரெண்டாவது கூட விளையாடி இருக்காங்க. 6 மாசத்துல 2 பேரும் துள்ளி குதிச்சு குழந்தைங்க கனெக்ட் பண்ணுச்சுன்னா கூட விளையாடி இருக்காங்க, வளர்ந்துருக்காங்க. பேப்டிசம் கொடுத்தாரு, அபிஷேகத்தை பார்த்தாரு, ஊழியத்தை பார்த்தாரு, அற்புதம் செஞ்சாரு. ஆனாலும் are you the one? இன்னைக்கு காலையில் நான் யார்கிட்ட பேசுறேன் எனக்கு தெரியல. ஆனால் சில நேரங்களில் நம்மளுடைய பிளான்ஸு வேற மாதிரி, ஆண்டோடைய பிளான்ஸு நம்மளுடைய பிளான்ஸு டோட்டலி டிஃப்ரெண்ட். நம்ம ஒன்று நினைப்போம், ஆண்டவர் அதை அப்படியே மாற்றி வேற ஒரு பிளானை மாற்றிடுவார். நம்ம உன்னுடைய நினைவுகள் என்னுடைய நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என்னுடைய வழிகள் அல்ல. வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு பெரிய இது இருக்கோ அவ்வளவு தூரம் உன் பிளான்ஸ் எனக்கு. கர்த்தருடைய வழிகள் உன்னுடைய வழிகள் அல்ல. நீ நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாக கர்த்தர் வாழ்க்கை குறித்து ஆசீர்வாதத்தையும் அற்புதங்களையும் வைத்திருக்கிறார். ஆனா உன் டிவைன் கனெக்ஷன்ஸோட நீ சேரணும், அவங்களோட நீ ஒத்து வர வேணும், அந்த பர்பஸோட நீ அலைன் பண்ண வேணும். என்னுடைய ரீசன் என்னன்னு புரிந்து கொள்ள வேணும். ஏசு மோசஸ் கிட்ட ஆண்டவர் அந்த டெம்பிளை கட்டுன்னு சொன்னார். ஆனா மோசஸ்க்கு ஒரு கர்டன் கூட அறைய தெரியாது. அப்போ சொல்றேன், ஆண்டவர் எனக்கு எப்படி கட்டணும்னு தெரியலையே. அப்போ ஏசாமி ஆண்டவர் மோசேட்ட சொல்றாரு, உன்னுடைய ஜனங்கள் மத்தியில ஆதியாகமம் 31வது அதிகாரம் கடைசி வசனம் இங்க படிச்சீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய ஜனங்கள்ல இருந்தே ஒத்தானியல் மேலையும் பெசாலல் மேலையும் அளவில்லாமல் என் ஆவி அவங்க மேல நான் ஊற்றி, நீ போய் இந்த பேட்டர்ன் நான் கொடுத்திருக்க இந்த பிளானை நீ கொடுத்தா போதும், அவங்க உனக்கு செஞ்சு கொடுப்பாங்க. பாருங்க பர்பஸ் பாருங்க. ஒருத்தர்கிட்ட ஆண்டவர் பிளான் கொடுக்கிறாரு, இன்னொருத்தர்கிட்ட அதை செய்து முடிக்கும்படி அபிஷேகம் கொடுக்கிறார். One is an implementer, another one is a doer. ஒன்னு நம்பர் 1, ஒன்னு நம்பர் 2. இவங்க 2 பேரும் சேரும் பொழுதும் அழகான டேபர்னாக்கல் உருவாகிறது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இடம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பர்பஸ், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அபிஷேகம். அந்த அபிஷேகத்துல ஒருத்தரை மாத்தி ஒருத்தர் கிராஸ் பண்ணும்போது தான் குழப்பம் உண்டாகிறது, பிரச்சனைகள் உண்டாகிறது. எங்க ஒருமனதோடு கூட எதிர்பார்ப்போடு கூட என்னுடைய ஜனங்கள் இருக்கிறார்களோ அந்த இடத்துல என்னுடைய ஆசீர்வாதத்தை நான் ஊற்றுவேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. உன் சந்ததியின் மேலும் சந்ததியின் சந்ததியின் மேலும் தலைமுறை தலைமுறை தலைமுறையா அவனை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு. பாருங்க, அப்ப ஏசாமிட்ட வந்து கேட்கறாங்க, நீ தானா இல்ல வேற யாரோவா? அப்ப ஏசாமி சொல்றாரு, நீ பார்க்கிற அற்புதங்களை போய் ஜான் த பேப்டிஸ்ட போய் சொல்லு. அவர் சண்டை போடல. நான் முன்னதலே சொன்னல, நீ பார்த்தல ஞானஸ்நானம் பண்ணும்போது ஹெவன் எல்லாம் திறந்தது பார்த்தல, இப்ப நீ ஏன் கேட்கிற? அப்படி சொல்லல. அவரு தேவனுடைய ராஜ்யத்தை கட்டப்படுறத நீ போய் பாரு. இந்த குருடர்கள் பார்க்கறாங்க, செவிடர்கள் கேட்கறாங்க, போய் சொல்லு, போய் சொல்லு. பிரியமானவர்களே, நமக்கு இருக்கிற காலம் ரொம்ப கொஞ்சம் காலம். கர்த்தர் உங்களுக்கென்று அலைன் பண்ணி வச்சிருக்க, உங்க பாஸ்டரா இருந்தாலும் சரி, உங்க குடும்பமா இருந்தாலும் சரி, உங்களுக்கு கூட ஹெல்ப் பண்றவங்களா இருந்தாலும் சரி, சமாதானமா வாழும்படி, லீடர்ஷிப் அண்டர்ல வாழும்படிக்கு, சப்மிட் பண்ணும்படிக்கு, ஆண்டுடைய சித்தத்துக்குள்ள இருக்கும்படிக்கு. ஆண்டவரே நம்முடைய சித்தத்துக்குள்ள. இன்னைக்கு பெரிய நிறைய அப்பா அம்மா பண்ற தப்பு என்னன்னா, எல்லாமே பண்ணி பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்றாங்க. இல்ல, தாவீது ஆண்டவர் எப்படி அவனை சூஸ் பண்ணாரு? அவன் பிரதர்ஸ்க்கு சாண்ட்விச் கொண்டு போயிட்டு இருந்தான். போற வழியில இந்த கோலியாத்தோட சத்தத்தை கேட்கறான். அப்புறம் அவனுக்கு நீங்க எதுக்காக அபிஷேகம் பண்ணீங்களோ அந்த அபிஷேகம் உங்க மேல வந்துடும். அந்த சிச்சுவேஷனை நீங்க பார்க்கும்போது, நீங்க அதற்காக அழைக்கப்பட்டீங்கன்னா உடனே அந்த அபிஷேகம் வந்துடும்.
அவன் ஆண்டவர் வாரியரா கூப்பிட்டுருந்தாரு. அந்த ஜெயண்ட்டை பார்த்தோன்னா எல்லாம் பயந்து ஒளிறாங்க. அவன் மட்டும் எழும்பி நின்னுறான். நீ யாருன்னு, ஆண்டவர் ஜனங்களுக்கு எதிராக வர்றதுக்கு நீ யாரு? நீ சர்க்கம்சைஸ் பண்ணாத ஒரு பிலிஸ்தீனே கர்த்தருடைய ஜனங்களுக்கு முன்னாடி நீ எப்படி வருவ அப்படின்னு சொல்லி அபிஷேகம் மேல வந்துருக்கு. அதே மாதிரி மோசஸை பார்க்கும்போது அந்த 2 ஹீப்ருவும் எகிப்தியனும் சண்டை போடுறாங்க. சண்டை போடும் பொழுது மோசைக்கு கோபம் வந்தது. எகிப்தியன் ஹீப்ருவை சாவடிச்சிடறான். உடனே மோசஸுக்கு கோபம் வந்தது. நீ யாரு கடவுளுடைய பிள்ளைகளை தொடர்றதுக்கு? ஆண்டவரால் அபிஷேகம் பட்டிருந்தீங்கன்னா உங்களுடைய மினிஸ்ட்ரி உங்களை தேடி வரும். நீங்க தேடி போக கூடாது, உங்க மினிஸ்ட்ரி தேடி வரும். அது மாத்திரம் இல்ல, முதலாவது தாவீது கரடியை கொல்ல வேண்டும், 2வது சிங்கத்தை கொல்ல வேண்டும், 3வது தான் கோலியாத்து கிட்ட போக முடியும். நிறைய பேரண்ட்ஸ் இன்னைக்கு இந்தியா முழுவதும் பண்ற தப்பு என்ன தெரியுமா? பிள்ளைங்களுக்கு கஷ்டமே வரக்கூடாதுன்னு பண்ணி வைக்கிறது. அவங்களுக்கு வீடு கட்டி வச்சிடுறாங்க, கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க, பேர பிள்ளைங்களை பார்த்துக்கிறாங்க. எல்லாமே நீங்க செஞ்சிட்டீங்கன்னா அப்ப எப்படி கடவுள் உங்க பிள்ளைகளுக்காக வருவார்? உங்க பிள்ளைங்களுக்கு ஒரு சாட்சி வேணும். நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு மீனை கொடுக்கலாம், ஆனா அதை விட ஞானமானது என்ன தெரியுமா? மீனையே பிடிக்க சொல்லி கொடுக்கறது. மீன் ஒரு நாள் தான் சாப்பாடு கொடுக்க முடியும், ஆனா மீன் பிடிக்க சொல்லி கொடுத்தீங்கன்னா வாழ்நாளெல்லாம் அவங்க சக்சஸ்ஃபுல்லா இருப்பாங்க. இந்த காலங்களில் நீங்க ஒரு தாயா இருக்கலாம், நீங்க பார்த்து கொண்டு இருக்கலாம், குடும்பத்துக்காக கவலைப்படலாம். ஆண்டவங்களை பார்த்து சொல்றாரு, உன் பிள்ளைய என் கையில கொடு, நான் தானே உனக்கு கொடுத்தேன், என் கையில கொடு, நான் வளர்த்து கொடுக்கிறேன், நான் எல்லா தேவைகளையும் சந்திக்கிறேன், நான் அவனை உருவாக்குறேன், நான் அவளை உருவாக்குகிறேன், இந்த உலகத்திலேயே உயர்ந்த இடத்துல நிக்க வைப்பேன்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. பாருங்க, தாவீது அந்த லயனையும் அந்த பேரையும் கொன்ன பிறகு ஜெயண்ட் முன்னாடி நிற்கும் போது அவன் சொல்றான், என்ன கடவுள் என்ன சிங்கத்தையும் கரடியும் கொல்ல வச்சதோ அதே கடவுள் ஒன்னையும் கொல்ல வைப்பாரு. ஹல்லேலூயா. உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு டெனாசிட்டி வேணும்னா நீங்க போய் அந்த சிங்கத்தையும் கரடியும் கொல்ல வேண்டும். பெரியமார்களே, நம்ம பிள்ளைங்களை ஆண்டவர் ஒரு ஜாயண்ட் ஸ்லேயரா கூப்பிடுறாரு. ஜாயண்ட் ஸ்லேயர். யூ ஆர் கால்ட் டு டேக் அப் நேஷன்ஸ். ஜாதிகளையும் உங்களை அறியாத தேசங்கள் உங்க பின்னால ஓடி வர போறாங்க. ஏன்? ஆண்டவர் உங்களை மகிமைப்படுத்தினபடினால. நானும் ஜெயபஸும் வளரும் போது எங்க அப்பா சவுத் ஆப்பிரிக்கால இருந்து வந்தாரு. அவர் இறந்து போனப்ப எங்களுக்கு ஜெபம் பண்ணார், ஆண்டவரே என் பிள்ளைங்களை மிஷனரிஸா மாத்துங்க, என் பிள்ளைங்களை பயன்படுத்துங்க. நாங்க 2 பேரும் நினைக்கவே இல்லை கடவுள் எங்களை ஆப்பிரிக்கா தேசத்துல கொண்டு போய் அங்க அறியாத மற்ற ஜனங்க மத்தியில் அவ்வளவு ஃபேவர், எங்க போனாலும் ஃபேவர். க்ரூசேட். ஏன்? உங்களை அழைச்ச இடம். ஆண்டவர் கூப்பிட்டாருன்னா அந்த இடத்துல உங்களுக்கு கிருபையை தருவார். கிருபை இல்லாததை செய்யாதீங்க. நிறைய பேர் இன்னைக்கு ஐயோ நான் பாடணுங்கன்னு மைக் எடுத்து பாடுறாங்க, காதே கேட்க முடியலங்க. தப்பான நோட்ல பாடவே தெரியாத பாடுறாங்க. பிரசங்கம் பண்ண தெரியல, பிரசங்கம் பண்ணாதீங்க. உங்க கையில கடவுள் என்ன கொடுத்துருக்காரோ அதை அழகா செய்து முடியுங்க, அழகா செய்து முடிங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்க போதுங்கிற மனதுடனே 2 பிள்ளைங்களை கொடுத்துருக்காரா, அழகா வளர்த்து கொடுங்க. மோசஸோட அம்மா பாருங்க, அந்த பிள்ளைய பிடிச்சு வைக்கிற வரைக்கும் ஒரு எகிப்தினுடைய ஸ்லேவா அந்த குழந்தை இருந்துச்சு. என்னைக்கு நாணல் பெட்டியில போட்டு அந்த தண்ணியில் அந்த குழந்தைய அனுப்புனாங்களோ அந்த குழந்தை எகிப்துடைய ராஜாவா மாறினது. பிரியமானவர்களே, உங்க கையில தான் இருக்கு. நீங்க உங்க பிள்ளைய ஸ்லேவா வைக்க போறீங்களா, இல்ல உங்க பிள்ளைய ராஜாவா மாத்த போறீங்க? இட் இஸ் இன் யோர் ஹேண்ட். உங்க கையில தான் இருக்கு, உங்க கையில தான் இருக்கு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடு, சகல ஆசீர்வாதமும் கூட்டப்படும். இன்னைக்கு ரொம்ப பயப்படுற மனுஷனை பாருங்க, நம்ம என்னைக்கு மனுஷனை பிடிக்கிறோமோ அன்னைக்கு தான் அவ்வளோ பிரச்சனை உங்களை தேடி வரும். இவங்க அவங்கள்ட்ட பேசிட்டா கோவம் வந்துடும், அவங்க இவங்கள்ட்ட பார்த்துட்டா கோவம் வந்துடும், இவங்க மாறிடுவாங்க, அவங்கள இல்ல. கர்த்தர் உங்களுக்குன்னு வைத்திருக்கிற ஆசீர்வாதம் உங்களுக்கு தான். ஆண்டவர் நினைச்சது தடைப்படாது. இந்த காலையில் அதை நல்லா உங்க மைண்ட்ல வச்சுங்க. ஆண்டவர் என்ன குறித்து நினைத்தது தடைப்படாது. மோசிட்டு ஆண்டவர் சொல்ல, உன் கையில என்ன இருக்கு? கோல் இருக்கு ஆண்டவரே, அந்த கோலை நீ கீழே போடு, அது பாம்பா மாறிடுச்சு. எல்லா மந்திரவாதிகளும் கோலை போட்டப்ப என்னாச்சு? அதுவும் பாம்பா மாறிச்சு. அப்போதான் அவனுக்கு டவுட் வருது, நிஜமாவே நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டோமா, இவன் தப்பு பண்ணிட்டோமா? ஆனா மற்ற கோலும் பாம்பாய் மாறும் பொழுது உன்னோட பாம்பு எல்லா பாம்பையும் சாப்பிடும். இந்த உலகத்துல டூப்ளிகேட், ஒரிஜினல் இருந்தா டூப்ளிகேட் வரும், கண்டிப்பா வரும். ஆனா கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணியிருந்தா
நீங்க பண்றது எல்லா பாம்பையும் சாப்பிடும். அதனால இந்த காலை வேளையில குழம்பி போயிருக்காதீங்க, கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, மனுஷங்கிட்ட போகாதீங்க. வேதவசனம் சொல்லுகிறது தி ஆர்ம் ஆஃப் ஃபேரோ, ஃபேரோவுடைய கைகள் முன்னில்லாத போயிடும். ஆனா கர்த்தருடைய முகத்தை பார்க்கிறவனோ செழித்து பனையை போல செழித்திருப்பான். அவருடைய முகத்தை பார்க்கிற பிள்ளைகள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஏன்னா நம்ம வாழ்க்கையில பெலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆண்டவருடைய ஆவினால் ஆகும். உங்க வாழ்க்கையில இன்னும் ஆண்டவர் பிரேக் த்ரூ கொண்டு வரலையா? ஏன் தெரியுமா? நீங்க சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. உங்க ஓன் சண்டையெல்லாம் நீங்க சண்டை போடுறீங்க, நீங்க தடை பண்றீங்க, நீங்க இங்க பண்ணி அங்க பண்ணி அங்க பண்ணி இது வந்துடும் அவங்க வந்துடுவாங்க. அப்படி பண்ணும்போது ஆண்டவர் உங்களுக்காக சண்டை போட முடியாது. நீங்க சும்மா இருந்தாதான் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். இந்த காலையில் நீங்க செல்ல வேண்டிய ஒரே காரியம் யாத்திராகமம் 14:14, நீ சும்மா இரு, கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். நீ யுத்தம் பண்ணேன்னா கர்த்தர் மௌனமாய் சும்மா நிற்பார். என்னைக்கு நீங்க சும்மா நிக்கிறீங்களோ உங்களுக்காக ஆண்டவர் யுத்தம் பண்ணுவார். இந்த காலையில் ஒரு ஆவியானுடைய நம்ம ஒரு விசுவாசியா இருக்கும்போது, ஒரு சபையில ஒரு தூணா இருக்கும்போது, காரியம் நம்ம வாழ்க்கையில பிரேக் த்ரூ வேணும்னா கிறிஸ்துவின் சிந்தை நமக்கு தேவை. ரோமன்ஸ் 12:2 வேதவசனம் சொல்லுகிறது, இந்த உலக பிரகாரமான ஜனங்களை போல நீ யோசிக்காம, do not be conformed to the world but be transformed by the renewing of your mind. யாராவது உங்க முன்னாடி போறாங்களா? போட்டோம். யாராவது உங்களை பத்தி கெட்டதா பேசுறாங்களா? பேசட்டும். யாராவது சண்டை போடுறாங்களா? சண்டை போடுறோம். எல்லாமே போட்டு ஆண்டவரே நான் சும்மா நிற்பேன். ஏன்? ஆண்டுடைய வாக்குத்தத்தத்துல நிற்பேன். நீங்க அழைத்த தேவன், நீர் உண்மை உள்ளவர், நீர் அப்படியே செய்வீர் ஆண்டவரே. ஆண்டவர் எதுக்காக உங்களை அழைத்தாரோ அதை செய்து முடிக்க வல்ல தேவன். நீங்களும் நானும் என்ன செய்ய வேணும்? ஆண்டவரே நீங்க சொல்றதை செய்யும்படி எனக்கு கிருபை கொடுங்க. நிறைய வாட்டி we are so excited by the plans of God. அந்த சில நேரத்தில் ஆண்டோடைய பிளான் may not be exactly your plan. இயேசு சுவாமி கார்டன் ஆஃப் கெத்செமனேல அழுறாரு, அப்பா வேற ஏதாவது வழி இருக்கா, வேற ஏதாவது வழி இருக்கா? ஆண்டவர் பச்சை சித்தம், ஆனா அந்த சித்தத்தின் வழியா போறதுக்கு எவ்வளவு பிரச்சனைகள். சிலுவையின் வழியாதான் நம்ம சிங்காசனத்துக்கு போக முடியும். நீங்க சிலுவையை தட்டிட்டீங்கன்னா சிங்காசனத்துக்கு போகவே முடியாது. சாது சுந்தர் சிங் இப்படி சொன்னாரு, சிலுவை நீ கட்டி பிடிச்சிட்டனா அந்த சிலுவையில ஒரு தேன் வந்து உன்னை சஸ்டெயின் பண்ணும். சிலுவை நீ கட்டி பிடிக்கும் பொழுது அந்த சிலுவை பாரமா இருந்தாலும் அதன் வழியாக ஒரு தேன் உனக்காய் காத்துக்கொண்டு. God will bring honey out of the cross for you. சிலுவை இல்லாம நம்ம கர்த்தருக்கு முன்னாடி போக முடியாது, கர்த்தரோடு போக முடியாது. ஆண்டவரே சிலுவை என் முன்பாக, உலகம் என் பின்பாக, பின்னோக்கே நான் ஆண்டவரே நீர் இல்லாத நாளெல்லாம் என் வாழ்க்கையில ஒரு நாளாகுமா ஆண்டவரே? நீ இல்லாத நாளெல்லாம் என் வாழ்க்கையில இட்ஸ் the wasted day. Your worst day with Jesus is better than your best day without Jesus. ஆண்டவரோடு நீ இருக்கிற புயல் ஆண்டவர் இல்லாத இருக்கிற வெக்கேஷனோட எவ்வளோ மேல், எவ்வளோ மேல். ஆண்டவரே என்னோட நீங்க இருங்க ஆண்டவரே, உங்களுடைய பிரசனத்தை என்னை விட்டு எடுக்காதே ஆண்டவரே. உங்களுடைய குரல் எல்லா குரலை காட்டிலும் லவுடா இருக்கட்டும் ஆண்டவரே. நிறைய பேர் இந்த காலையில் இந்த சபையில இருக்க கூட ஒரு சேஞ்சில் போயிட்டு இருக்கீங்க. ஆண்டவர் சில காரியங்களை உங்க வாழ்க்கையில மாத்துறாரு, உங்க சூழ்நிலைகளை மாத்துறாரு, அடுத்த லெவலுக்கு கொண்டு போறாரு. ஆனா நம்ம என்ன பண்றோம்? அடுத்த லெவலுக்கு போகும்போது இங்க ஒரு கால் வச்சுக்கிறோம், இங்க ஒரு கால் வச்சுக்கிறோம். ரெண்டு கட்டான நிலைமை, இதுவும் வேணும் அதுவும் வேணும். அப்போ நீங்க அங்கேயே தான் நிக்க போறீங்க. அடுத்த லெவலுக்கு போகணும்னா இந்த லெவலை விட்டுட்டு, ஆண்டவரே நீங்க எங்க கூப்பிடுறீங்களோ நான் வரேன் ஆண்டவரே, நான் வரேன் ஆண்டவரே, உமக்கு பின்னால நான் வரேன் ஆண்டவரே. பின் செல்வேன் மீட்பர் பாதையில் ஆண்டவரே. ஊரார் இனத்தார் மத்தியில துன்பம் அனுபவிப்பேன் ஆண்டவரே, அவமானங்களை அனுபவிப்பேன் ஆண்டவரே, நிந்தையை அனுபவிப்பேன் ஆண்டவரே. ஆனா ஒண்ணு மாத்திரம் உன்னத்துல கேட்டுக்கிறேன், உம்முடைய கிருபை எனக்கு வேணும் ஆண்டவரே. அதான் ஏசாமி சொன்னார், இந்த உலகத்துல உனக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் தெண்டன்கோள் என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். நான் சொல்றேன் இன்னைக்கு காலையில் என் வாழ்க்கை சாட்சியிலேருந்து நான் சொல்றேன், ஆண்டுடைய சித்தத்துக்குள்ள நான் வந்த போது எவ்வளோ பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நாங்கள் பண்றோம். ஒரு ப்ராஜெக்டுக்கும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்றார். அற்புதமாய் 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 ஒவ்வொரு நாளும் அந்த புதிய வாசல்கள், புதிய ஜனங்கள், புதிய ஆசீர்வாதம். ஏன் 100% எங்க வாழ்க்கையை நாங்கள் கொடுத்துட்டோம் ஆண்டவர்கிட்ட. எங்களோட இஷ்டம் இல்லை ஆண்டவர், நீங்க எங்க கூப்பிடுறீங்களோ நாங்கள் போவோம், நீங்க என்ன செய்ய சொல்றீங்களோ நாங்கள் செய்யறோம்.
கஷ்டமான இடத்துக்கு போகிறோம், டேஞ்சர் இடத்துக்கு போகிறோம், டிஃபிகல்ட் பிளேசஸ். இப்போ கூட இந்த கோல்டெல்லாம் ஏன் வந்துச்சுன்னா 3 நாள் க்ரூசைடில் பேசும்போது ஒரே பனி, 3 நாள் தலை துணியெல்லாம் நனைஞ்சாச்சு, உட்காந்தா டேபிள் சேர் எல்லாமே தண்ணி. அது 3 நாள் முடிச்சுட்டு அடுத்த மீட்டிங் போகும்போது அங்கே தூக்கமே இல்லை. நாங்கள் இந்தியாவுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 20 days ஆகுது, இன்னும் நாங்கள் தூங்கவே இல்லை. ஓடி 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 போயிட்டுருக்கோம். ஆனாலும் கர்த்தர் பலப்படுத்துகிறாரு. இந்த உலகத்தில் உனக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் நீ திடன்கொள், என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். பிரியமானவர்களே, நோ யோர் பிளேஸ். என்னை எதுக்கு கூப்பிட்டீங்க ஆண்டவர்? நான் என்ன செய்யணும் ஆண்டவர்? உங்களை சாம்பார் செய்ய கூப்பிட்டாங்கன்னா 2 முருங்கைக்காய் போட்டு நீங்கள் சாம்பார் பண்ணால் கூட அதுதான் பெஸ்ட்டு சாம்பாராக இருக்கும். உங்களை முழங்கால் போட்டு ஜெபம் பண்ண சொல்கிறாரு. இந்த காலத்தில் ஊழியக்காரங்களுக்கு ரொம்ப ஜெபம் தேவை. ஜெபிக்கும் போது நம்ம என்ன வேணும் ஜெபிக்கிறது இல்லை, ஆவியானவரால் ஏவப்பட்ட ஜெபமாக இருக்க வேணும். ஆண்டவரே, என்னுடைய வார்த்தைகள்ல நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது 20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் உன் ஜெபத்தை நீயே கேளுன்னு நான் ஜெபம் பண்ணும்போது நான் காதை திறந்து நான் என்ன ஜெபம் பண்றேன்னு கேட்டேன். ரச்சனை, ஆண்டவரே இந்த ஜெபத்தையா நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க? 1 மணி நேரம் அதே உடஞ்ச ரெக்கார்டு மாதிரி திருப்பி 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 அதே தான் டெய்லி சொல்லிட்டு இருக்கேன். ஆண்டவர் என்கிட்ட சொன்னாரு, ஜெபம் பண்ணாத, துதி. ஏற்கனவே நான் உனக்கு செய்த காரியத்துக்காக நீ என்கிட்ட கேட்க தேவையே கிடையாது. நீ துதி. துதிக்க 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 கிருபை 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 பெருகிட்டே இருக்கும், கிருபை பெருகிட்டே இருக்கும், கிருபை பெருகிட்டே இருக்கும். என் பலவீனத்தில் ஆண்டோடைய கிருபை, வழியில்லாத இடத்துல கர்த்தருடைய கிருபை, அந்த நமக்கு தேவை இருக்கும்போது ஆண்டோடைய கிருபை, தேவ கிருபை, மனுஷ தயவு, துதிக்க 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 தான் பிறகும். அது மாத்திரம் உங்கள் ஜெப வாழ்க்கையில் நீங்கள் வளரும்போது, நைட்டு தூங்கும்போது ஆவியான எழுப்புவார், எழுந்து நீ ஜெபம் பண்ணு. என் வாழ்க்கையில் அப்படிதான். அந்த ஆப்பிரிக்கா இடத்துலலாம் மீட்டிங் வைக்கும்போது அடுத்த நாள் எவ்வளோ சேலஞ்ச் இருக்குன்னு ஆண்டவருக்கு தெரியும். எழுப்புவார், எலும்பு ஜெபம் பண்ணு, எலும்பு ஜெபம் பண்ணு. எத்தனையோ அற்புதங்கள், எத்தனையோ பேய்கள் ஓடுது. அதனால எவ்வளோக்கெவ்வளோ நம்ம வெளியே ஆண்டோடைய மகிமையை நம்ம விட்டு போகுதோ அவ்வளவு தூரம் நம்ம உள்ளுக்குள்ளே போட்டுக்கணும். அங்கே பெட்ரோல் போனாதான் பெட்ரோல் வண்டி ஓடும், பெட்ரோல் இல்லாமல் வண்டி ஓடாது. அதனால காலையிலே போய் ஆண்டவரே உங்களுடைய வல்லமையால நிரப்புங்க, அக்கினியால நிரப்புங்க, துதிங்க, பாடுங்க, உங்க இருதயத்தை அவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. நிறைய பேர் சூழ்நிலைகள், பிரச்சனைகளை பார்த்து மனுஷனை பிடிச்சு வச்சு ஐடியா பண்ணி ஒரு பிளானை வச்சு அந்த பிளான் நடக்கணும்னு ஐடியா பண்ணி அது நடக்க முடியாம போகும்போது அதுக்கு சோர்ந்து போய் அதுல பிரச்சனைகள் வந்து ஜனங்கள் பேசாத போய், பட் அதெல்லாம் வேணாம். நீதிமான் பனைய போல கர்த்தர் உயர்த்துவாரு. ஆண்டவர் சொல்றாரு, வேத வசனத்துல தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் எது தொட்டாலும் அது வாய்க்கும், எது தொட்டாலும். ஆண்டவரே, காலையில் எழும்பி ஆண்டவரே என் கைகளை ஆசீர்வதி. என்னை பார்க்கும்போது ஜனங்களுக்கு பிடிக்க வேணும். நேற்று ஒரு தம்பிக்கிட்ட நான் ஆண்டவரை பற்றி பேசிட்டு இருந்தேன். அப்போ அவங்க குடும்பத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள். அப்போ அவங்ககிட்ட சொன்னேன், ஒன்று வந்து கம்ப்யூட்டர், இந்த ஃபோன் மாதிரி, இந்த ஃபோனுக்குள்ளே இருக்கிற ஃபோன் சிப்பெல்லாம் நம்ம குடும்பங்கள் மாதிரி நம்ம கேட்கல, ஆண்டவரே டிஃபால்ட்டாக போட்டு வச்சுருக்காரு. அப்போது இப்போ அந்த அந்த ஒரு நபர், குடும்பத்தில் இருக்கிற ஒரு நபரும் ஒரு சிப்பு மாதிரி, அவங்க எல்லாம் சேர்ந்தாதான் இந்த ஃபோன் ஒர்க் அவுட் ஆகும். அப்போ சில நேரத்தில் என்ன பண்ணுறோம், ஒருத்தர் 2 பேர் ஏதோ ஒரு கோவம் வந்துருச்சுன்னா அந்த கோபத்தினால் அந்த சிப்பை தூக்கி போட்டோன்னா ஃபோன் வேலை செய்யாது. எல்லாம் சேர்ந்து வந்தாதான் ஃபோன் வேலை செய்யும். இந்த ஒயர் என்னடா இப்படி இதுவாகவே இருக்குது, இந்த சார்ஜர் இப்படி தொல்லை பண்ணுது, வேண்டவே வேண்டாம், நீ தூக்கி போட்டேன்னா ஃபோன் இருக்கும், ஐஃபோன் தான் இருக்கும், அழகாக தான் இருக்கும், ஆனால் வேலை செய்யாது. நிறைய பேர் வெறுமையான ஃபோனை வச்சுருக்கீங்க, யூஸ் பண்ணாத கம்ப்யூட்டர் வச்சுருக்கீங்க. இந்த காலை வேளை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய ஃபோனில், என்னுடைய வாழ்க்கையில் எங்கெங்கே என்னென்ன வரணுமோ அதெல்லாம் நீங்கள் அலைன் பண்ணி கொடுங்க ஆண்டவரே. உம்முடைய அக்கினினால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. உமக்காய் வெளிச்சமாய் நாங்கள் மாற வேணும் ஆண்டவரே. தெய்வீக தொடர்புகள் ஆண்டவரால், ஆவிக்குரிய பிரசரத்தால், ஆவியானவரால் நடத்தப்படுகிற ஜெபங்கள். நம்ம இஷ்டத்தை மற்றவங்கள்ட்ட ஜெபம் பண்ண முடியாது. நிறைய முறை கூட நான் என்னுடைய பிளான்ஸை, உன்னுடைய பிளான்ஸை ஆண்டவருக்கு ஒப்புவி, அப்போ மன விருப்பங்களை ஆண்டவர் நிறைவேற்றுவார்னு வேற சொல்லிக்கிறது. நம்ம பிளான்ஸ் ஆண்டவர்கிட்ட சொல்லும் பொழுது நம்ம கேட்க வேண்டியது என்ன, ஆண்டவரே இது என்னுடைய ஆசை, ஆனால் இது உம்முடைய பிளான் தான், உம்முடைய சித்தம் என்ன என்பதை எனக்கு வெளிப்படுத்தி காமிங்க. ஆண்டவர் சித்தம் இல்லாத ஆசீர்வாதம் உங்களுக்கு வேண்டவே வேண்டாம். அது உங்களை பெரிய பிக்சர்ல இருந்து பிரிச்சு எடுத்துரும். இசப்பா
நீங்க எனக்கு கொடுக்குற கையளவான மேகம் போதும், 2 சொட்டு எண்ணெய் போதும், 2 அப்பமும் 2 மீனும் போதும், இவ்வளோ போதும் ஆண்டவரே. அதில் உங்களுடைய ஆசீர்வாதத்தை வைங்க ஆண்டவரே. உங்கள் கையில் என்ன இருக்கோ அதில் தான் உங்களுடைய ஆசீர்வாதம் இருக்குது. ஆண்டவர் உங்களுக்கு என்ன தாழ்ந்து கொடுத்துருக்காரோ அதில் தான் உங்கள் ஆசீர்வாதம் இருக்குது. அதை விட்டு மனுஷன் பின்னாடி போகாதீங்க. பாருங்க, நிறைய பேர் சவுல் பின்னால் போய் ஒன்றும் இல்லாத போனாங்க. ஆனால் தாவீது தனியாக போய் ஆண்டவரோடு ஜெபிச்சான். ஆண்டவரோடு அந்த ஆடு மேய்க்கிற நேரங்களில் கர்த்தரை துதிச்சான், ஆண்டவரை ஆராதிச்சான். யாருமே அவனுக்கு தெரியாது. அவன் கொடுக்குற அந்த ஆடு மேய்க்கிற இடத்துல அவன் உண்மையா இருந்த பொழுது ப்ராஃபட் சாமியல், அந்த டைம்ல அந்த கிரேட்டஸ்ட் ப்ராஃபட் சாமியலை ஆண்டவர் தாவீதுகிட்ட கொண்டு போறார். ஹல்லேலூயா. தாவீது அவனை தேடி போல, அந்த தீர்க்கதரிசி அவனை தேடி போறார். ஆண்டவர் சொல்றாரு சாமியல் கிட்ட, எவ்வளோ நாள் நீ சால்காக அழுவ, எலும்பு உன்னுடைய ஃப்ளாஸ்கில் என்ன போட்டுக்கோ, நான் இன்னொருத்தனை தெரிஞ்சிருக்கேன், அவன் மேலே என் அபிஷேகத்தை வச்சிருக்கேன், நீ போய் அவனை அபிஷேகம் பண்ண. என்ன ஆச்சரியம் இல்ல? எல்லாம் வராங்க, அவங்க அப்பா எல்லா பெரிய பிள்ளைங்களையும் கொண்டு வர்றாரு, நல்ல அழகான பிள்ளைங்களை கொண்டு வர்றாரு, பெருசா இருக்காங்க, படிச்சிருக்காங்க, பட்டதாரியா இருக்காங்க. பைபிள் வேதவசனம் சொல்லுது, சாமியல் அந்த பெரிய எலியாசை பார்த்து சொல்றாங்க, அப்பா ஷூரா இவன் தான் அடுத்த ராஜா. ஆண்டவர் திரும்ப சொல்றாரு, இவைகளெல்லாம் நான் தெரிந்து கொள்ளல. அப்போ சாமியல் கேட்கிறாரு ஜெஸ்ஸி கிட்ட, இன்னொருத்தன் இருக்கானா? ஆமா இருக்கான், மாட்டு தொழுவத்தில் இருக்கான், மாடு மேய்ச்சிட்டு இருக்கான், எங்களுக்கு வேண்டாத பையன், போய் அவனை கூட்டிட்டு வாங்க, அவன் வர்ற வரைக்கும் நான் உட்கார மாட்டேன். அவங்க போய் அவனை கூட்டிட்டு வராங்க. சின்ன பையனா இருக்கான், முகம் அவ்வளோ அழகா இருக்கு. அப்போ சாமியல் கேட்கிறாரு, ஆண்டவரே இந்த பையனா? சவுல் எவ்வளோ பெரிய ஆளு, எவ்வளோ அபிஷேகம் பண்ணான், இந்த பையனா, இந்த பையனா? அப்போ ஆண்டவர் அழகா சொல்றாரு, நான் மற்றவங்க மாதிரி முகத்தை பார்க்கறது இல்லை, இருதயத்தை பார்க்கிறேன். நம்முடைய முகத்தை பார்க்கணும், நம்ம போய் முகத்தை காமிச்சோன்னா உங்களுக்கு முகம் மட்டும்தான் கிடைக்கும். ஆனால் யாரும் பார்க்காத ஒரு இதயத்தை ஆண்டவர் பார்க்குறாரு. சாமுவேலை எழும்பி அவன் அபிஷேகம் பண்ணு, அவன் தான் அடுத்த இஸ்ரவேலுடைய ராஜாவா மாத்துறாரு. பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையில எங்க வாழ்க்கையில சும்மா இருங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். சும்மா இருங்க, கர்த்தர் உங்களுக்கு வழி காமிப்பாரு. சும்மா இருங்க, ஆண்டவருடைய சித்தத்துல கண்டென்ட்டா இருங்க, ஆண்டவருடைய சித்தத்துல மனரம்யமா இருங்க, ஃபுல் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட்டால நிரம்புங்க. சங்கீதம் 23:5 ஆண்டவர் சொல்றாரு, தாவீது சொல்றாரு, என் தலையை எண்ணெயினால் அபிஷேகித்து என் பாத்திரம் நிரம்பி வழியும் பொழுது நன்மையும் கிருபையும் வாழ்நாள் எல்லாம் தொடரும். வாழ்நாள் எல்லாம் நன்மையும் கிருபை, நன்மை கிருபை, நன்மை கிருபை உங்க வாழ்க்கையில வேணுமா? உங்க பாத்திரம் நிரம்பி வழிஞ்சு கொண்டே இருக்கணும், நிரம்பி வழிஞ்சு கொண்டே இருக்கணும். ஆண்டவருடைய ஆராதனையும் பாடலும் உங்க இருதயத்துல எப்போது இருந்து கொண்டே இருக்கும். அதுக்காக நம்ம எப்போது பசத்தமா இருப்போம், கோவம் வர்றது இல்லை. நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்தா கோவம் வரும், அவுட் பர்ஸ்ட் ஆஃப் ஆங்கர் வரும், ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும், தூக்கி போடுவோம் சில நேரத்தில். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாது. சாயங்காலம் 5 மணிக்குள்ள, 9 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் கோபம் போட்டுக்கோ. 5 மணிக்குள்ள நீ எல்லாத்தையும் தூக்கி போட்டு உன்னுடைய இருதயம் கர்த்தருக்கு முன்பாக பரிசுத்தமாக மாற வேணும். அந்த நைட்டு நீங்கள் தூங்கும்போது உங்கள் உள்ளத்தில் ஆவியானவர் இருக்க வேணும். நம்முடைய குற்றங்களை சொல்லும் போது கர்த்தர் நம்மளை மன்னிப்பார். இன்னைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வேணும்னா வேதவசனம் சொல்லுகிறது, குடும்பங்களில் blessed are the peacemakers, சமாதானத்தை கொண்டு வர ஜனங்க யாரு? அவருடைய பிள்ளைகள். blessed are the peacemakers for they shall be called children of God. காலையில் நம்ம எழும்பும் பொழுதே பிசாசு ரெடியா இருப்பான். நீங்க என்னைக்கு ஆண்டவரே எனக்கு பொறுமை கொடுக்கணும்னு ஒரு நாள் ஜெபம் பண்ணி பாருங்களேன், அடுத்த நாள் ஃபுல்லா உங்களுக்கு கோவம் வரும். ரெடியா இருப்பான் உங்களை தொல்லை பண்றதுக்கு, பிரச்சனை கொண்டு வர்றதுக்கு, அஃபென்ஸ் எடுக்கிறதுக்கு, கோவப்படுறதுக்கு, மன வருத்தங்கள் மனசுல வச்சுக்கிறதுக்கு எவ்வளவோ இருக்கும். ஆனா நம்ம அப்படியெல்லாம் நம்ம இருதயத்துல அக்கிரமம் இருந்தா ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்க மாட்டாரு. சங்கீதம் 68:18 தாவீது சொல்றான், என்னுடைய உள்ளத்துல அக்கிரமம் இருந்தா ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்க மாட்டார். இந்த காலைவேளை ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கணுமா? சுத்த உள்ளமுள்ள இஸ்ரவேலுக்கு தேவன் நன்மையும் செய்கிறவராக இருக்கிறாரு. வேதவசனம் சொல்லுகிறது, ஆண்டோடைய கண்கள் உலகமெல்லாம் தேடி போகுதான், எல்லாரையும் பார்க்கிறாராம். யாருக்கு நன்மை செய்யலாம், யாருக்கு நன்மை செய்யலாம், யாருக்கு நன்மை செய்யலாம். ஆண்டோடைய கண்கள் உலகமெல்லாம் போகும்போது நீங்க சொல்லணும், ஆண்டவரே உடைய அழகான கண்கள்ல எனக்கு தயவு கிடைக்கணும் ஆண்டவரே. அவருடைய தயவு, அவருடைய பிரசன்னம், அவருடைய கிருபை
கிருபை, என்னுடைய நாவை நான் புறங்கொள்ளாமல் பாதுகாத்து கொள்ளணும் ஆண்டவரே. என் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் எண்ணங்களும் உங்களுக்கு பசுத்தமுள்ளதாக மாற்றணும் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையில் அபிஷேகம் எழுதிக்கொண்டே ஊற்றிக்கொண்டே இருங்க. இந்த காலையில் என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரே. உங்களுடைய ஆவியினால் நிரப்புங்க ஆண்டவரே. அபிஷேகத்தால் நிரப்புங்க ஆண்டவரே. வெளிப்படுத்தல கொடுங்க ஆண்டவரே. வேதவசனம் படிக்கும்போது என்னோடு பேசுங்க ஆண்டவரே. சங்கீதம் 32:5 வேதவசனம் சொல்லுகிறது 8, நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். என் கண்ணை உம்மேல வைத்து ஆலோசனை சொல்வேன். எப்பவுமே ரிமெம்பர் திஸ், ஆண்டவரால் வழிநடத்தப்படுகிற ஜனங்களுக்கு சமாதானமும் சந்தோஷமும் அவங்க பிரசனமும் என்னைக்குமே இருக்கும். நம்ம வாழ்க்கையிலும் சரி, நம்ம ஊழியத்திலும் சரி, ஆண்டோடைய அபிஷேகத்தில் லெவல் கீழே வரவே கூடாது. உங்களை சுற்றி அக்கினி ஜாலியாக நம்ம இருக்க வேணும். ஃபயர் அனாயிண்டிங் இருக்கணும். எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் இடத்துக்கு போனீங்கன்னா ஜனங்க உங்கள் பின்னால் ஓடி வர வேணும். ஆக்ட்ஸ் சாப்டர் அப்போஸ்தலர் நடபடிகள் 1 ஆண்டோடைய அபிஷேகம் அவங்க மேலே ஊட்டப்பட்டது. அவனுடைய மகிமையை அவங்க பெற்றுக்கொண்டாங்க. ஆனால் ஆக்ட்ஸ் சாப்டர் 4 நீங்கள் பார்க்கும்போது அவங்க மகிமையில் நடக்கிறாங்க. எப்படி நடந்தாங்க? முதலாவது தேவனுடைய வல்லமை அவங்களை நிரப்பிச்சு, 4 பேதுருவுடைய அந்த ஷேடோ நிழல் பட்டதும் ஜனங்க குணமடைஞ்சாங்க. ஆண்டோட்ட சொல்லாமா, ஆண்டவரே உங்களுடைய மகிமையில நடக்க வேணும், அபிஷேகத்தை நடக்க வேணும், என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரே. நம்ம எழுந்து ஜெபிப்போம். கர்த்தர் நம்மளோடு கூட பேசி இருக்கிறார். எல்லாம் எழுந்து நிற்போம். சத்தம் எழுந்து நிற்போம். தயவுசெய்து எழுந்து நில்லுங்கள். கரங்களை உயர்த்தி கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். Father God, in the name of Jesus, we bless your people, Lord. பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கிறோம். Thank you, Lord, for speaking to us. ஆண்டவரே, எங்களோடு கூட நீ பேசினபடியால் நன்றி செலுத்துகிறோம். Bless every family who are here, oh God. கர்த்தாவே, இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தாரையும் ஆசீர்வதிப்பீராக. Let your anointing right now touch your people. ஆண்டவரே, உம்முடைய அபிஷேகம் உம்முடைய ஜனங்களை இப்பொழுதே தொடட்டும் ஆண்டவரே. As people lift their hands, ஜனங்கள் தங்கள் கரங்களை உயர்த்தும் போது, சபையோர் கரங்களை உயர்த்தும் பொழுது கர்த்தர் உங்களை தொட போகிறார். கர்த்தர் உங்களை தொட விரும்புகிறார். As you lift your hands, God wants to touch you. கரங்களை நீங்க உயர்த்துகிற வேளையிலே தேவன் உங்களை தொட விரும்புகிறார். தேவன் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். Every area of your life, உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் God wants to do a new thing. தேவன் உங்களுக்கு புதிய காரியத்தை செய்ய விரும்புகிறார். Somebody who says, Lord, do a new thing. ஆண்டவரே, எனக்குள்ளாக ஒரு புதிய காரியத்தை செய்யும் என்று சொல்லுங்க. Today is the day the Lord wants to touch you. இன்றைக்கு அந்த நாள்ல கர்த்தர் உங்களை தொட வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த நாள் தான் அந்த கர்த்தருடைய நாள். If you are saying, Lord, touch my body, ஆண்டவரே என்னுடைய சரீரத்தை தொடும் என்று சொல்லும்போது, ஆண்டவரே என்னை சுகமாக்கும், ஆண்டவரே என்னுடைய சிந்தையை திரும்ப கொண்டு வாரும், ஆண்டவரே என்னுடைய பிள்ளைகளுக்கு எல்லாவற்றையும் திரும்ப மாற்றும் ஆண்டவரே என்று சொல்லும்போது, ஆண்டவரே என் குடும்பத்தை நீங்க சுக விடுதலையாக்கும், ஆண்டவரே என்னுடைய பண விஷயத்தில் என்னை தொடும், ஆண்டவரே என் தேவைகளை சந்திப்பீராக, உங்களுடைய பண விஷயத்தில் காரியங்கள் பெருகும். The Lord says, I will do a new thing for you. இதெல்லாம் நீங்க ஜெபிக்கும்போது கர்த்தர் சொல்லுகிறார், நான் இவைகள் எல்லாவற்றையும் நான் செய்வேன். The opposition of the enemy that you saw, உங்களுடைய எதிராளிகளுடைய பிசாசுடைய காரியங்கள், the enemy that you saw, நீங்கள் பார்க்கிற சத்துரு, everything, the yoke and all the bondage that you saw, நீங்கள் பார்க்கிற விதமான கட்டுகள், அந்தகார இருள்கள், எதிரிகள் போன்ற எல்லாம், those chains have been broken right now. அந்த சங்கிலிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் இந்த வேளையில உடைக்கப்படுகிறது. I see an angel coming down. நான் இப்பொழுது ஒரு தூதன் இறங்கி வருகிறதை நான் காண்கிறேன். கர்த்தர் உனக்காக ஒரு தூதனை அனுப்புகிறார். சங்கிலிகள் உடையப்படுகிறது, நுகங்கள் உடையப்படுகிறது. Oh yes Lord, break every chain, do a new thing in my life, do a new thing in my life. Do a new thing in my life. என் வாழ்க்கையில புதிய காரியத்தை செய்யும் ஆண்டவரே. I don't want to go as an old person. ஆண்டவரே, பழைய நபராகவே பழைய காரியங்கள் எனக்கு வேண்டாம். Refresh me again. ஆண்டவரே, மறுபடியும் என்னை புத்துணர்வு refresh me again. மறுபடியும் புதிதாக்கும். I am broken. நான் உடைக்கப்பட்டவன். Are you saying I am broken? ஆண்டவரே, நான் உடைக்கப்பட்டவன் என்று சொல்வீர்களா? God is the builder and the maker of your life. உங்களுடைய வாழ்க்கையை மறுபடியும் கட்டி எழுப்பி உருவாக்குகிற தேவனாக இருக்கிறார். Oh, cry out unto God.
God. தேவனிடத்தில் ஜெபிங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல நம்ம முடிக்க போறோம். 5 நிமிஷம் மட்டுமே நல்ல கதறி அழுது நம்ம ஜெபிக்க போறோம். ஆண்டவரே என்னை தொடுங்க, என்னை தொடுங்க, என்னை தொடுங்க, அவங்களுடைய அக்கினியால நிரப்புங்க. Lord, Lord, fill me with your fire again one more time. ஆண்டவரே ஒரு விசை கூட உம்முடைய அக்கினி அபிஷேகத்தினால என்னை நிரப்புங்க ஆண்டவரே. நல்ல கரங்களை உயர்த்தி நல்ல வாய்களை திறந்து சத்தமா ஜெபிங்க பார்க்கலாம். சத்தமா ஜெபிங்க, சத்தமா ஜெபிங்க. நிறைய பேர் நீங்க வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணல, ஜெபிக்கல, அமைதியா நிற்கிறீங்க. No, it is not the place to be silent. அமைதியாக இருப்பதற்கு இந்த இடம் அல்ல. சத்தம் எழும்பட்டும். சத்தத்தை உயர்த்தி Raise your voice. உங்களுடைய சத்தத்தை உயர்த்தி Raise your voice. சத்தத்தை உயர்த்தி ஜெபிங்க. In the days of the Bible, வேதத்தில் இருக்கிற காலத்துல they shouted for their அவர்கள் miracle. அற்புதத்துக்காக சத்தத்தை உயர்த்தி கத்தினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யாருக்கெல்லாம் அற்புதம் வேண்டுமோ நான் 3 நிமிஷம் தரேன். 3 நிமிஷத்திற்குள்ள உங்களுக்குள்ள ஒரு சத்தம் எழும்பணும், ஒரு சத்தம் எழும்பணும், ஒரு சத்தம் எழும்பணும், ஒரு சத்தம் எழும்பணும், ஒரு புரட்சி சத்தம் எழும்பணும். Raise your voice. சத்தத்தை உயர்த்துங்க. Raise your voice. சத்தத்தை உயர்த்தி Raise ஜெபிங்க. your voice. சத்தத்தை உயர்த்தி ஜெபிங்க. கரங்களை தட்டுனா கரங்களை தட்டுங்க, துதிக்கணும்னா துதிங்க, ஜெபிக்கணும்னா ஜெபிங்க. This is your moment. இது உங்களுடைய நேரமாக இருக்கிறது. Yes. Yes. Feel free. விடுதலையோடு கூட இருங்க. விடுதலையா நீங்க ஆராதிக்கணும், விடுதலையா நீங்க துதிக்கணும். நல்ல சத்தத்தை எழுப்புங்க, சத்தத்தை எழுப்புங்க. இது வெறுமையா நிற்கிற காலம் அல்ல, இது வெறுமையா அமைதியா நிற்கிற காலம் அல்ல. Oh, the Lord is saying to us this morning, கர்த்தர் இந்த காலை வேளையில நம்மை பார்த்து சொல்லுகிறார். call unto me in the day of trouble. உங்களுடைய கஷ்டமான காலத்திலே Call unto me in the day of trouble. ஆபத்து காலத்திலே நீ நோக்கி கூப்பிடு. Are you listening to me? நான் சொல்றதை Are கேக்குறீங்களா? you listening to me? நான் சொல்றதை கேக்குறீங்களா? Call unto me in the day of trouble. ஆபத்து காலத்திலே கஷ்டப்படுற காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு. எத்தனை பேர் கூப்பிடுறீங்க? எத்தனை பேர் கூப்பிடுறீங்க? எத்தனை பேர் கூப்பிடுறீங்க? ஆபத்துல எப்படி கூப்பிடுவாங்களோ அத மாதிரி நீங்க கூப்பிடணும். ஒரு ஆழமான கடல்ல நீங்க மூழ்கும் போது எப்படி சத்தம் போடுவீங்க, அத மாதிரியான சத்தங்க எழுமணும், அத மாதிரியான சத்தங்க எழுமணும். வாய்க்குள்ளே குரலை வச்சுக்கிட்டு ஆண்டவர் அற்புதம் செய்ய எதிர்பார்க்காதே, சத்தம் எழுமட்டும். Raise your voice. சத்தத்தை உயர்த்துங்க. Raise your voice. சத்தத்தை உயர்த்துங்க. The walls of Jericho will come down. சத்தத்தை உயர்த்தும் போது எரிகோவினுடைய மதில் சுவர் கீழே இறங்கி உடையும். துதிக்கிற சத்தம் எழுமட்டும், துதிக்கிற சத்தம் எழுமட்டும், துதிக்கிற சத்தம் எழுமட்டும். Oh, come on brothers, come on sisters, come on people, come on, raise your hands and raise your voice. Lot of them are saying, I'll go as I came. I will go as I came in. நான் போய் திரும்ப வருவேன். Lot of them are saying, நிறைய பேர் சொல்றாங்க, I will go as the same as I came in. நான் வந்த வண்ணமாகவே நான் போவேன். கர்த்தர் பேசின பிறகும், கர்த்தர் உங்களோடு கூட ஒரு நல்ல தீர்க்க தரிசன வார்த்தை சொன்ன பிறகும் உங்க இருதயம் கடினமா இருக்கக்கூடாது. நிறைய பேர் ஆபத்துல நிற்கிறீங்க, நாளைய தினம் என்ன நடக்கும்னு தெரியாதபடி நிற்கிறீங்க. உங்களுக்கு தான் ஆண்டவர் பேசியிருக்காரு. இன்னைக்கே கூப்பிட்டுருங்க, இப்பவே கூப்பிட்டுருங்க, இந்த நொடி பொழுதே கூப்பிட்டுருங்க. இந்த நொடி உனக்கு தருணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. The Lord has given you this moment. பயன்படுத்துங்க, 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 பயன்படுத்துங்க. Come on, use it. Correct. அப்படியே பிடிச்சு அதே ஜெபத்துல போங்க. அந்த வைராக்கியம், அந்த ஜெபம், அந்த சத்தம் தான் வேணும், அந்த சத்தம் தான் வேணும், அந்த அபிஷேகம் தான் வேணும், அந்த வைராக்கியம் தான் வேணும், அந்த கைத்தட்டு தான் வேணும், அந்த கதறு தான் வேணும். அதான் ஆண்டவர் விரும்புகிறார். ஷகபரகதலபா ரபகதனியா மந்தரோபா சபரியானரமா. சத்துருவே, சத்துருவே, உன் கையை எடு, உன் கையை எடு, உன் கையை எடு, உன் கையை எடு, உன் தந்திரங்களை எடு. ஷகபரகதியானரமா. Satan,
Satan, பிசாசே you cannot touch God's people. தேவ ஜனங்களை நீ தொடாதே, தொட முடியாது, தொட முடியாது, தொட நெருக்க முடியாது, துக்கம் நெருக்க வர முடியாது. உன் ஆத்மா வாழுகிறது போல, உன் ஆத்மா வாழுகிறது போல, ஆத்மாவுல துதி இருக்கிறதா, ஆத்மாவுல அக்கினி இருக்கிறதா, ஆத்மாவுல வைராக்கியம் இருக்குதா, ஆத்மாவுல ஜெபம் இருக்குதா, நீ வாழ போற, சுகமா வாழ போற, சுகமா வாழ போற. தலையை தூக்கி சத்தமா நீ கூப்பிட போற, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். வைராக்கியமா கரங்களை வைத்து சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நல்ல சத்தமா 3 வாட்டி சொல்லுங்க. சொல்லுங்க, சொல்லுங்க. கர்த்தர் எனக்காக, எனக்காக, கர்த்தர் எனக்காக, கர்த்தர் எனக்காக, கர்த்தர் எனக்காக, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். சபையில கரங்களை வைத்து நல்ல சத்தமா சொல்ல மாட்டீங்க. கர்த்தர் எனக்காக, இந்த அபிஷேகத்தோட நீங்க இடைப்படணும். எனக்காக, இந்த அபிஷேகத்தோட இடைப்படணும். கர்த்தர் எனக்காக, இந்த வைராக்கியத்தோட யாவையும் செய்து முடிப்பார். கூட இடைப்படணும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் உனக்காக ஒரு நல்ல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் உனக்காக தேவ தூதர்களை அனுப்புகிறார். கர்த்தர் உனக்காக ஆசீர்வாதங்களை அனுப்புகிறார். கர்த்தர் உனக்காக வேற வேலையை அனுப்புகிறார். கர்த்தர் உனக்காக பண வசதிகளை அனுப்புகிறார். கர்த்தர் உனக்காக சுகத்தையும் பலத்தையும் கிருபையும் இரக்கமும் கர்த்தர் உனக்காக அனுப்புகிறார். பெற்றுக்கொள்ளுங்க, 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 பெற்றுக்கொள்ளுங்க. ரிசீவ், 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 பெற்றுக்கொள்ளுங்க. பெற்றுக்கொள்ளுங்க. அமைதியா நிற்கிறீங்க, அம்மாமாரு நிற்காதீங்க. நல்ல சத்தமா, நல்ல சத்தமா, நல்ல சத்தமா. உங்க நாவல் அபிஷேகம், உங்க நாவல் அபிஷேகம், உங்க கையில அபிஷேகம், உங்க தலை மேல ஒரு பெரிய அபிஷேகம் என்ன ஊற்றப்படுவது, அபிஷேகம் என்ன ஊற்றப்படுவது. என் பாத்திரம் நிரம்பி வழிந்து ஓடும் என்று பக்தன் சொன்னது போலவே உன் பாத்திரம் நிரம்பி வழிந்து ஓடுவதாக, 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 ஓடுவதாக. கையில் ஒரு அபிஷேகம். கொஞ்சம் பணத்துல என்னெல்லாம் செய்ய போறீங்களோ அதுல நீங்க 12 கூட மிஞ்சின ஆசீர்வாதங்களை எடுக்க போறீங்க, எடுக்க போறீங்க, எடுக்க போகிறீங்க. 12 கூட ஆசீர்வாதம் ஓ கரங்கள் வழியாக ஆண்டவர் தருகிறார். something extra, something extra. கவனிங்க, ஒரு விசேஷமான ஒரு காரியத்தை கர்த்தர் கொடுக்கிறார். something extra God wants to do it. தேவன் ஒரு அசாத்தியமான ஒரு காரியத்தை உங்களுக்கு செய்ய விரும்புகிறார். எத்தனை பேருக்கு எக்ஸ்ட்ராவா ஆண்டவர் செய்யணும்னு நீங்க அதிகமாக இன்னும் எத்தனை பேருக்கு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீங்க? இன்னும் அதிகமாக கட்ட செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீங்க? தட்டி 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 இன்னும் அதிகமாக காரியத்தை செய்ய ஆண்டவரே 12 கூட, 12 கூட, 12 கூட, 12 கூட, 12 கூட, 12 கூட. ஓ ஐந்தப்போ 2 மீன் என் கையில தான் இருக்குது. ஆனா 12 கூட ஒரு அபிஷேகம் உனக்குள்ளாக ஆண்டவர் செய்கிறார். சபரியானாமா லபபபபப ஷாந்தாயா லபரகதா பரகதாயா லபரயானாமா ஷாயாலபா. இது அழுகிற காலம் அல்ல, புலம்புகிற காலம் அல்ல. கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு களிப்பு உண்டாகும், உன்னை நான் மகிழ்ந்து களி கூறுவேன், உனக்குள்ளாக காரியங்களை வாய்க்க பண்ணுவேன், உன் மூலியமாக தேசம் ஆசீர்வதிக்கப்படும், உன் மூலியமாக பட்டணங்கள் ஆசீர்வதிக்கப்படும், உன் மூலியமாக ஊழியர்கள் ஆசீர்வதிக்கப்படும். பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். ஷபபபபயானமா. நீ சாதாரணமான ஆள். You are not an ordinary person. நீ ஒரு சாதாரணமான ஆள் அல்ல. You are not an ordinary person. சாதாரணமான ஆள் அல்ல. You are not an ordinary person. சாதாரண ஆள் அல்ல. மகிமை உன் மேல அமருது. Glory. மகிமை உன் மேல் அமருகிறது. பரலோகமே உனக்குள் வாசம் பண்ணுகிறது. God is refreshing hearts and minds. தேவன் கடந்த மாதத்தை புதுப்பிக்கிறார். Refreshing hearts and minds. தேவனுடைய காரியங்களை புதுப்பிக்கிறார். A particular mother is crying for a particular. நீங்கள் ஒரு சில நோக்கத்துக்காக, காரியத்துக்காக, குடும்பத்தில் இருக்கிற காரியத்துக்காக A particular mother is crying for a particular child in the family. உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட ஒரு பிள்ளைக்காக நீங்க ஒரு மாதத்துல நீங்க ஜெபிச்சிருக்கீங்க. என் பிள்ளைக்கு ஒரு நல்ல எதிர்காலம் அமையுமான்னு கேட்கிறீங்க. God is saying, கர்த்தர் சொல்லுகிறார், because of your tears, நீ கண்ணீர் விட்டது நிமித்தமாக, because of your heart of sincerity, உன்னுடைய இருதயத்தில் இருக்கிற உண்மை நிமித்தமாக, because of your yes
years of investment of prayer over that child. அந்த பிள்ளை மீது பிள்ளைக்காக நீங்கள் ஏறெடுத்த ஜெபத்தின் மூலமாக Because you knelt down hours and hours. நீ மணிக்கணக்காக இப்படியாக நீ அந்த பிள்ளைக்காக முழங்கால் பட்டிட்டு ஜெபித்தபடினால I will bless that child. நான் அந்த பிள்ளையை I will bless ஆசீர்வதிப்பேன். that child. நான் அந்த பிள்ளையை I will bless that ஆசீர்வதிப்பேன். child. நான் அந்த I பிள்ளையை will bless that child. நான் அந்த பிள்ளையை So shall ஆசீர்வதிப்பேன். your children be blessed of the Lord. நிச்சயமாக உங்களுடைய கர்த்தரால் உங்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக They இருப்பார்கள். will take nations for அவர்கள் God. தேசத்துக்காக அவர்கள் கொண்டு போவாய். They will be preachers of the அவர்கள் gospel. கைவசு சுவிசேஷத்தை They will பிரசங்கிப்பார்கள். prophesy for the end generation. அவர்கள் வாலிப பிள்ளைகளுக்கு அப்படியாக தீர்க்கதரிசனம் They சொல்வார்கள். will reap a blessing. அவர்கள் ஆசீர்வாதத்தை They will reap and அறுப்பார்கள். harvest. அவர்கள் ஆசீர்வாதத்தை அறுப்பார்கள். தகப்பனும் தாயும் பார்க்க முடியாத ஆசீர்வாதங்களை உங்கள் பிள்ளைகள் பார்ப்பார்கள். உங்க பிள்ளைகள் பார்ப்பார்கள். உங்க பிள்ளைகள் பார்ப்பார்கள். தீர்க்கதரிசனமா சொல்றேன். உங்க பிள்ளைகள் பார்ப்பார்கள். உங்க பிள்ளைகள் பார்ப்பார்கள். தேசங்கள் அவர்களுக்கு முன்பதாக மண்டியிடும். தேசங்கள் அவர்களுக்கு முன்பதாக மண்டியிடும். தேசத்தின் ஆசீர்வாதங்கள் பிள்ளை மேல கர்த்தர் வைக்கிறார். சபாயாயா. Your children are blessed of the Lord. உங்களுடைய பிள்ளைகள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். Mother, அம்மா, are you questioning God? தேவனுக்கிடத்துல நீ கேள்வி கேட்கிறியா? It was God given destiny child. தேவனால கொடுக்கப்பட்ட ஒரு பிள்ளையாக அது உங்களுக்கு How இருக்கிறது. can you question God? அப்படி இருக்கும்போது எப்படி நீ தேவனை நீ கேள்வி கேட்பாய்? My time has come. என்னுடைய நேரம் வந்து விட்டது. I will raise that child. நான் அந்த பிள்ளையை I எழுப்புவேன். will raise that child. நான் அந்த I பிள்ளையை will raise that child. நான் அந்த I பிள்ளையை will raise that எழுப்புவேன். child. அந்த பிள்ளையை I will எழுப்புவேன். raise that அந்த child. பிள்ளையை I எழுப்புவேன். will raise that நான் அந்த child. பிள்ளையை எழுப்புவேன். பெற்றோர்களா கரங்களை உயர்த்துங்க. எல்லாரும் பிள்ளைகள் மேல விசேஷமான அபிஷேகம் அமருது. கீழ்ப்படியாத பிள்ளைகள், சோர்ந்து போன பிள்ளைகள், விரும்புகிற காரியங்கள் நடக்க முடியாத தடைகள், படிக்க முடியாது, உயர முடியாது, நல்ல காரியங்கள் நடக்கல, அப்படிப்பட்ட தடைகள் உங்க வீட்டில் இருக்குது. பெற்றோர்கள் கரங்களை உயர்த்தி உங்க பிள்ளைகளுக்காக ஒரு சொட்டு கண்ணீர் வடித்து நல்ல சத்தமா ஜெபிங்க. கர்த்தர் உங்க பிள்ளைகளை தொடுறாங்க. கர்த்தர் உங்க பிள்ளைகளை தொடுறாரு. உங்க பிள்ளைகளை தொடுறாரு ஆண்டவர். விசேஷமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. There's a shift in this place for your children. உங்களுடைய பிள்ளைகளுக்கு இப்படியாக நீங்க ஜெபிக்கிற வேளையில் ஒரு மாற்றத்தை கர்த்தர் அனுமதிக்கிறார். Something is happening over your ஏதோ உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஒரு காரியம் நடக்கிறது. You may don't know now, but you will see what will happen. என்ன நடக்க போகுது என்பதை நீங்க நிச்சயமாக காண்பீர்கள். Because the prophet of the Lord saith, ஏனெனில் கர்த்தருடைய தீர்க்கதரிசனத்தை சொல்லி இருக்கிறார். and that unction and that anointing will increase. தேவனுடைய அபிஷேகத்தின் மூலமாக தேவனுடைய காரியம் உங்களுடைய பிள்ளைகள் மீது பெருகும். பெற்றோர்கள் ஒரு நிமிடம் கரங்களை உயர்த்தி, கரங்களை பெற்றோர்கள் உயர்த்தி, ஒரு நிமிடம் கரங்களை உயர்த்தி, இரண்டு கரங்களை பெற்றோர்கள் உயர்த்தி, பிள்ளைகளுக்காக ஆண்டவர் இறங்கணும்னு சொல்லி ஜெபம். ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு இறங்கும் என்று ஜெபிங்க. பிள்ளைகளுக்காக ஆண்டவர் இறங்கணும்னு சொல்லி ஜெபம். ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு இறங்கும் என்று கர்த்தர் ஜெபிங்க. மனம் இறங்கி அவர்களை ஆசீர்வதிக்க போகிறார். மனம் இறங்கி ஆசீர்வதிக்க போறார். யாரெல்லாம் ஜெபிக்கிறவங்க பிள்ளைகளுக்காக, யாரெல்லாம் கண்ணீர் வெடிக்கிறவங்க பிள்ளைகளுக்காக, யாரெல்லாம் நீங்க என்னெல்லாம் சொல்லி ஜெபிக்கிறீங்களோ, ஆண்டவரே என் பிள்ளை எப்படி ஆசீர்வதிங்க, அப்படி ஆசீர்வதிங்க, இதை படிக்கணும், அதை படிக்கணும், இப்படி போறணும், அப்படி போறணும், இப்படி உயரணும், அப்படி உயரணும். கர்த்தர் அதற்கும் அப்பாற்பட்ட, இயற்கையின் அப்பாற்பட்ட, சூப்பர் நேச்சுரலாக பரலோகத்தில் வாசல்கள் திறக்கப்படுற அளவுக்கு கர்த்தர் உங்கள் பிள்ளைகள் மேல தேவனுடைய வார்த்தையும், அவருடைய வசனமும், அவருடைய தீர்க்க தரிசனமும், அவருடைய அபிஷேகமும், அவருடைய வல்லமையும் உங்கள் பிள்ளைகள் தலை மேல அவருடைய நம்பிக்கையான வார்த்தை அமருகிறது. There is a word that is seated over your children right now. உங்களுடைய பிள்ளைகள் மீது ஒரு வார்த்தை இப்போது வந்து இறங்க இருக்கிறது. God is refreshing them. கர்த்தர் அதை புதுப்பிக்கிறார். காரணம் இல்லாம சில பிள்ளைகள் அழுகுறாங்க வீட்டுல. காரணம் இல்லாம பெற்றோர்களை துன்புறுத்துறாங்க. காரணம் இல்லாம பிள்ளைகள் பெற்றோர்களை தேவையில்லாத வார்த்தைகள் கொண்டு பேசுறாங்க. God is saying to those children, தேவன் அப்படிப்பட்டவர்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், I'm changing those children. அந்த பிள்ளைகள், அப்படிப்பட்ட பிள்ளைகளை நான் மாற்றுகிறேன். Their destiny child, says the Lord. கர்த்தர் இப்படியாக நியமிக்கப்பட்ட பிள்ளைகள் என்று சொல்லுகிறார். Even last night you confronted a problem. கடைசி இரவு கூட அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார். And you don't know what to do.
என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல. There is no answers. அதுக்கு பதிலும் இல்ல. You don't know what to do. என்ன செய்துன்னு தெரியல. And you've been asking God what to do. ஆண்டவரே என்ன செய்து தெரியலையேன்னு சொல்றீங்க. God is saying to you, ஆனா கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, my hand is upon them. என்னுடைய கரம் அவர்கள் மீது இருக்குதுமா. என் கரம் உங்க பிள்ளை மேல இருக்குது. என் கரம் உங்க பிள்ளைகள் மேல இருக்குது. என் கரம் உங்க பிள்ளைகள் மேல இருக்கும்போது ஒரு தீங்கும் ஒரு நோகமும் ஒரு சத்துருடைய காரியமும் கொல்லவும் அழிக்கவும் திருட வருகிற அந்த சத்துரு நம்முடைய பிள்ளைகளை தொடவே முடியாது. ரத்தத்தினால் சிந்தப்பட்டு மீட்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு கர்த்தரால் வார்த்தைகளை சொல்லப்பட்டு அழைக்கப்பட்டு ஊழியத்துக்கு நியமிக்கப்பட்ட பிள்ளைகளை கர்த்தர் நடத்துவார். Thank you Lord for speaking to us. ஆண்டவரே எங்களோடு கூட நீ பேசினபடியால் நன்றி We செலுத்துகிறோம். pray for Dana Prakash. ஆண்டவரே பிரகாஷ் மாமா அவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். We pray for Sister Dana Prakash. அதே போல சகோதரி We pray for Pastor Felix Prakash. ஆண்டவர் பிலிப் பிரகாஷ் அவருக்காக நாங்கள் And for ஜெபிக்கிறோம். the three wonderful sweet children, ஆண்டவரே இந்த மூன்று பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Elijah, Shannon and Adasa. ஆண்டவரே இந்த மூணு பிள்ளைகள் Elijah, எலைஜா, Shannon, ஷாரன், Adasa. நட்டாஷா. Lord, I pray ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். you will cover them with your wings. உம்முடைய சிறகுகளாலே அவர்களை நீ மூடிக்கொள்ளும். Bless them. அவளை ஆசீர்வதி. Use them. அவளை பயன்படுத்தும். Anoint them. அவளை அபிஷேகியும். Double measure. இரண்டு பான மண்டு. Raise them as warriors. ஆண்டவரே ஒரு யுத்தாளிகளாக அவளை மாற்றுவீராக. Father, bless our congregation. பிதாவே எங்க சபையாரை ஆசீர்வதியும். Father, we bless also all the children of our church. ஆண்டவரே எங்க சபையில் இருக்க அனைத்து பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், உங்களை ஆசீர்வதிக்கிறோம். We pray for all the people who are watching on YouTube channel. மேலும் யூடியூப் சேனல் மூலமாக இதை கவனித்து பார்த்து கொண்டு As the word இருக்கிறவர்களுக்காக goes on ஜெபிக்கிறோம். YouTube வார்த்தை இந்த channel. இடத்துல யூடியூப் மூலமா போகிற வயலில Lord, bless the people who are here. கர்த்தாவே அதை கவனிக்கிற Let them பார்க்கிற receive ஜனங்களை their ஆசீர்வதி. miracles. அவளை அற்புதங்களை Let them பெற்றுக்கொள்ளட்டும். receive their blessings. அதிசயங்களை பெற்றுக்கொண்டு Let them ஆசீர்வாதத்தை receive the பெற்றுக்கொள்ளட்டும். peace, joy and hope. சமாதானம், சந்தோஷம், நம்பிக்கை பெற்றுக்கொள்ளட்டும். In Jesus' name. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே Amen.